கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனத்தை இந்த மாதம் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் நாம் தியானிப்போம். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இந்த மாதம், இந்த வருஷத்தின் இறுதி, கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், ஜெயம் நமக்கு தருகிற ஆண்டவர். இயேசு சிலுவையில் ஜெயம் எடுத்தார். சாத்தானின் தலையை நசுக்கி ஜெயம் எடுத்தார். இந்த மாதத்தில் ஆண்டவர் எல்லா காரியத்திலும் நமக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பாராக. ஆமென் சொல்லுங்க. தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது என்பதற்கு அவன் விசேஷித்த ஆவி உடையவனாயிருந்தான், உண்மை உள்ளவனாயிருந்தான், குற்றமற்றவனாய் ராஜாவுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் நீதிகேடு செய்யாதவனாயிருந்தான். இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிறவன், ஜெபிக்கிறவன், தேவன் பேரில் விசுவாசம் உள்ளவனாயிருந்தான். கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார் என்று நாம் தியானித்தோம். தாவீது எங்கெல்லாம் போனாரோ, 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தாவீது எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் தாவீதை கர்த்தர் காப்பாற்றினார் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் தாவீது போன இடம் எல்லாவற்றிலும் தாவீதுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார், வெற்றியை கொடுத்தார் என்று நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டே இருக்கிறோம். அவர் சிக்லாக்குக்கு போன போது 3 காரியங்களிலே ஒரு பெரிய ஜெயத்தை தேவன் தந்தார். கெசூரியர் மீதும், கெர்சியர் மீதும், அமலேக்கியர் மீதும். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தங்களை நாம் சொல்லி நாம் ஜெபித்தோம். கெசூரியர் என்றால் மேட்டின்மையான பார்வை, கெசரியர் என்றால் பிரிவினையின் ஆவி, அமலேக்கியர் என்றால் வார்லைக்கர், எப்போதும் சண்டையை விரும்புகிற ஒரு கூட்டம். இந்த காரியத்திலெல்லாம் தாவீது ஜெயம் எடுத்தான் என்று நாம் தியானித்தோம். ஆனால் தாவீது 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் செரியாவின் குமாரராகிய இந்த 3 பேர் என்னிலும் பலவானாயிருக்கிறார்கள். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் என்னுடைய மருமகன்கள் இந்த 3 பேர், தாவீதினுடைய சகோதரியின் பிள்ளைகள் யோவாப், அபிசாய், ஆசா, இது ஆசகே, இந்த 3 பேரும் என்னிலும் பலவானாய் இருக்கிறார்கள். எது என்ன அதிகமாய் மேற்கொள்ளுகிறது? பிடிவாத குணம், தவறான காரியம், நெகட்டிவாக என்கிட்ட ஏதாவது பேசும்போது அதை கேட்க பிடிக்காத சுபாவம், பழி வாங்குகிற எண்ணம். இந்த 3 காரியத்திலையும் தாவீது ஜெயித்தான். அவன் எருசலேமை விட்டு தலை குனிந்து போனான். ஆனால் 19ஆம் அதிகாரத்தில் திரும்பி வரும்போது இதை எல்லாவற்றையும் ஜெயிக்க கர்த்தர் தாவீதுக்கு உதவி செய்தார் என்று கடந்த நாட்களில் தியானித்தோம். தேவ சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தோம். நம்மையும் கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவாராக. அதற்கப்புறம் ஆவியானவர் நம்மோடு பேசின வார்த்தை என்ன? தாவீது எப்ரோனுக்கு 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்குறார் தாவீது, நான் எங்கே போகணும் ஆண்டவரே? கர்த்தர் காண்பித்த இடம் எப்ரோன். பழைய நாட்களில் எபிரோன் என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த எப்ரோன் என்று சொன்னாலே ஐக்கியம், ஃபெல்லோஷிப் என்று நாம் தியானித்தோம். நீ எப்ரோனுக்கு போ, நீ அழைத்து கொண்டு போகும்போது நீ அகினோவாவையும் அபிகாயலையும் சேர்த்து அழைத்து கொண்டு போனான். அதோடு சேர்ந்து எல்லா ஜனங்களையும் அவன் கூட்டிக் கொண்டு ஐக்கியப்பட்டு புறப்பட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அகினோவா என்பதற்கு என் சகோதரன், என் சகோதரி இனிமையானவன் என்று அர்த்தம். அபிகாயல் என்று சொன்னால் தேவன் என் மீது பிரியமாய் இருக்கிறார் என்று அர்த்தம். நாம் ஐக்கியப்படுகிறது சகோதரர்களோடு, சகோதரன் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்டதும் தாடி மயிரிலே வழிகிறதுமாய் இருக்கிற நல்ல தைலத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. நம்ம ஐக்கியப்படணும், இணைந்து நிற்கணும், ஒருமனப்படணும். சகோதர சகோதரிகளுக்குள்ள ஐக்கியத்தை விரும்பினால் ஆண்டவர் நம்மீது பிரியமாய் இருப்பார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். கடந்த செவ்வாய்க்கிழமை குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் அப்போஸ்தலர் நடவடிக்கை 1
11, 12 வசனம் வரைக்கும், 12ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒவ்வொரு காரியத்தில் நமக்கு ஒரு மனம் இருக்கணும். அவர்கள் பிஃபோர் ஹோலி ஸ்பிரிட், பெந்தைக்கோஸ்தே நாட்களுக்கு முன்பாக அவர்கள் எப்படி ஒருமனப்பட்டிருந்தார்கள், பெந்தைக்கோஸ்தே நாளன்றைக்கு அவர்கள் எப்படி ஒருமனப்பட்டிருந்தார்கள், பெந்தைக்கோஸ்தே நாளில் ஆவியானவர் ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க ஒருமனம் எதிலெல்லாம் இருந்தது. ஆவியில் ஒருமனமாக இருந்தார்கள், அற்புதம் பண்ணுகிறதுல ஒருமனமாக இருந்தார்கள், ஜபத்தில் ஒருமனமாக இருந்தார்கள், சுபாவத்தில் ஒருமனமாக இருந்தார்கள், அழைப்பில் ஒருமனமாக இருந்தார்கள், சுவிசேஷம் எங்கும் சிதறிப்போய் சொல்லுகிறதுல ஒருமனப்பட்டிருந்தார்கள், தரிசனத்தில் அவர்கள் ஒருமனமாய் நின்றார்கள் என்று சொல்லி தியானித்தோம். நம்முடைய சபையும் ஆவியில் ஒருமனமாக இருக்கணும், அபிஷேகத்தில் ஒருமனமாக இருக்கணும், தரிசனத்தில் ஒருமனமாக இருக்கணும், ஊழியத்தில் ஒருமனமாக இருக்கணும், ஐக்கியத்தில் ஒருமனமாக இருக்கணும். எந்த விதத்திலையும் பிரிவினையின் ஆவிக்கு இடம் கொடுக்கவே கூடாது. சத்துரு எப்போவுமே சேர்க்க விடவே மாட்டான், எப்போவுமே பிரிக்க தான் போராடுவான். அவன் பிரிவினையை உண்டாக்குகிறவன். பிரிக்கிறதுக்குத்தான் பிசாசு இந்த கடைசி காலத்தில் அதிகமாக தீவிரமாக செய்கிறான். தரிசனத்தில் இணைய விடாமல், ஊழியத்தில் இணைந்து நிற்க விடாமல், ஆபிரகாமோடு லோத்து எப்படி பிரிந்து போனானோ, பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படியே தான் பிரிந்து போவான். அவனுக்கு தரிசனம்லாம் பெரிய விஷயமா இருக்காது. அவனுக்கு அவனுடைய காரியம் உலகம், அவனுடைய மேன்மை, அவனுடைய ஆசீர்வாதம் தான் பிடிக்கும். அந்த மாதிரி ஆள் தான் ஐக்கியத்தில் இருக்க மாட்டாங்க. சுய இச்சையை நிறைவேற்றுகிறவன் தான் பிரிந்து போகிறான் என்று யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் எந்த விதத்தில் நம்ம பிரிவினைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. யாரையாவது பற்றி உங்களை பற்றி காசிப் பேசினாங்களோ, யாரையாவது பற்றி சொன்னாங்களோ, நீங்கள் உடனே போய் அந்த நபர்கிட்ட தான் போய் கேட்கணுமே தவிர அப்படியா அப்படின்னு கதை கேட்கக்கூடாது. கதை கேட்குறத என்னைக்கு ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கே இந்த ஆவி நமக்குள்ளே வேலை பார்க்க ஆரம்பித்துரும். அடுத்தவங்களை பற்றி தவறாக பேசும்போது, ஒரு 3 பேர் பேசுகிறோம், இல்லாத ஒருத்தரை பற்றி பேசுகிறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது. ஆமீன் சொல்லுங்கள். அந்த இடத்த விட்டு புறட்டு போகிறது நல்லது. அப்போதான் உங்களுக்கு கர்த்தர் ஜெயம் தருவா. அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்க வேண்டாம். சபைக்கு நான் சொல்லுகிற ஆசீர்வாதமும் சரி, எச்சரிப்பும் சரி, ஆலோசனையும் சரி, ஐக்கியப்பட தான் கர்த்தர் ஜெயம் தருவார். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். எவ்வளவு சபையில் ஐக்கியப்படுறீங்களோ, எவ்வளவு குடும்ப காரியத்தில் ஐக்கியப்படுறீங்களோ, ஜபத்தில் ஐக்கியப்படுறீங்களோ, எப்ரோன் சகோதர சிநேகத்தில் ஐக்கியம், தேவனில் பிரியமாய் இருப்பார். ஒரு தேவ மனுஷனை பற்றி உங்கள் முன்பாக நான் நிறுத்த விரும்புகிறேன். 3 காரியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்த 3 காரியத்தில், தவறான காரியத்தில் அவர் ஐக்கியப்பட்ட காரியம், 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆவியான நமக்கு உதவி செய்வாராக. நீங்கள் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை வாசித்தா, யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமர்க்கையோடு இருந்தது, கர்த்தர் அவனை யுத்தமே இல்லாதபடிக்கு இளைப்பார பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறார். யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர்கள், மோவாப் தேசத்தார், சேயீர் மலை தேசத்தார், அதற்கப்புறம் உள்ள ஜனங்கள் யோசபாத்துக்கும் அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி எழும்பி வந்தபோது தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, எனக்கு என்ன செய்வதென்று தெரியல, என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, இது உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்த தேசம் அல்லவா என்று தேவ சமூகத்தில் ஜெபித்த போது கர்த்தர் அவனுக்காக இரக்கம் செய்து, யாகேசியலின் மீது கர்த்தருடைய ஆவி இறங்கின போது, யூத மனுஷரே, இஸ்ரவேல் ஜனங்களே, யுத்தத்தை பண்ணுகிறது நீங்கள் அல்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னபோது கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார். அங்கே தேவ சமூகத்தில் ஜெபித்தார்கள். ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்து பாடுகிற பாடல்களை முன்பாக நிறுத்தினான் தேவ சமூகத்தில். அப்போ நிறுத்தின போது வேதவசனம் சொல்லுகிறது, அங்கே பாளையத்தில் தேவ வல்லமை வெளிப்பட்டு ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமர்க்கியோடு இருந்தது. கர்த்தர் அவனை யுத்தம் பண்ண விடலை, இளைப்பார பண்ணினார். யோசபாத், இந்த யோசபாத்தை குறித்து பல காரியம் இருக்கிறது. யோசபாத் என்பது வேதவசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்தை வாசித்தா,
ஆசா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு தகப்பனாகிய தாவீது நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரன் ஆகிய யோசபாத் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். ஆசாவுடைய பிள்ளை தான் இந்த யோசபாத். ஆசா இப்பேற்பட்டவன் உங்களுக்கு நல்லா தெரியும். பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று ஆண்டவர் சமூகத்தில் யுத்தம் வந்தபோது ஜெபித்த ஒரு மனிதன் இந்த ஆசா. ஆசா ஆரம்பத்தில் கர்த்தர் பட்சத்தில் இருந்தான், இடையில அசீரியர் பக்கம் சாய்ந்து போனான். வியாதி வந்தபோதோ மருத்துவர்கள் பக்கமே சார்ந்து போய் கர்த்தரை மறந்து மரித்து போனான். இப்படிப்பட்டவன் தான் ஆசா. ஆரம்பத்தில் நல்லா இருந்தவன் முடிவில் அவனுடைய ஐக்கியம் தலைகீழாக மாறி போனது நிமித்தம் அவனுடைய ஆசீர்வாதத்தையும் ஜெயத்தையும் இழந்து போனான். அவன் மரித்த பின்பு அவனுடைய ஸ்தானத்தில் யோசபாத் ஆகிய அவனுடைய மகன் வந்து அவன் ஸ்தானத்தில் அமர்ந்தான். 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 1 நீங்கள் வசனத்தை வாசித்து பார்த்தால், அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலப்பட்டான். இவன் யூதாவின் ராஜாவாக இருந்தான். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான், சத்ருவுக்கு விரோதமாக. இஸ்ரவேலை ஆளுனது யாரு? ஆகாப். ஆகாப்புக்கு விரோதமாக இவன் பலப்பட்டு கொண்டே இருந்தான். 3ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் யோசபாத்தோடே இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீதின் முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து, தாவீது முன்னாட்களில் நடந்த வழியிலே நடந்தான். நீங்க 10ஆம் வசனத்தை பாருங்க. யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்கள் எல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததுனால யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால அவனை சுற்றி இருக்கிற சத்துருக்கள் யாரும் கூட யுத்தம் பண்றதுக்கு பயப்பட்டார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறார். 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசித்தா, இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவின் கோட்டையாகிய ரஸ்துக்களையும் வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். வர வர பலப்பட்டவன் இந்த யோசபாத். அப்பேற்பட்டவன் தான் இந்த யோசபாத் என்று போடப்பட்டிருக்கிறது. வேதத்தை நீங்கள் வாசிக்கணும். ஒரு மனுஷனுடைய பாசிட்டிவும் இருக்கும், ஒரு மனிதனுடைய நெகட்டிவும் இருக்கும். ஆரம்பம் பயங்கரமாக இருக்கலாம், மனுஷனுடைய முடிவு ரொம்ப முக்கியம் என்பது நான் சொன்னேன். உபாகமத்தில் நீங்கள் வாசித்தால் நீதிமான் தன் முடிவை குறித்து கவனமாக இருப்பான் என்று போடப்பட்டிருக்கிறது. புத்திமான் தன் முடிவில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பான் என்று போடப்பட்டிருக்கிறது. நமக்கு முடிவு தான் ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு நமக்கு எப்போதும் ஜெயமாய் சம்பூரணமாய் இருக்க வேண்டும். வேதத்தில் நீங்கள் வாசித்தால் பிழையாம் சொல்லும்போது என்னாகும்? 23ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து வாசித்து அவன் சொல்லுகிறான், நான் நீதிமான் மரிப்பது போல மடிவேனாக. ஆனால் 31ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 6ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்பீர்களானா, அங்கே பிழையாம் பட்டயத்தினாலே மடிந்து போனான், கொன்று போகப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருத்த முடிவை பற்றி பயங்கரமாக பேசுகிறான், ஆனால் அவன் முடிவோ தாறுமாறாய் போனது என்று வாசிக்கிறோம். யோவாப்பின் ஆரம்பம் நீங்கள் தாவீதோடு இருந்தது, ஆனால் முடிவு பாருங்க அதோனியாவோட போய் சேர்ந்து கொண்டு கடைசியில் அவனுடைய முடிவு கொம்பை பிடித்துட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லி சாலமோனின் நாட்களில் சொன்னான். அவன் கொம்புக்கு பக்கத்தில் இருக்கும்போதே அவன் வெட்டப்பட்டு மரித்து போனான். பல பேருடைய ஆரம்பம் மகிமையாக இருக்குது, முடிவு ரொம்ப முக்கியமான ஒன்று. முடிவில் நம்ம ஜெயம் பெறணும். இயேசு கிறிஸ்து முற்றிலும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன், முற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவர். எல்லா பகுதியிலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவாராக. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, ஆமென். சில வேத வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த யோசபாத் 3 காரியத்தில், இவ்வளவு பெரிய நல்ல ஒரு மனுஷன், வர வர பலப்பட்டவன், கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால அவனோட யுத்தம் பண்ண யாருமே வராத ஒரு தேவ மனிதன். ஆனால் ஒரு 3 காரியத்தில் அவன் தவறான ஐக்கியம் கொண்டதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில வேத வசனம். ரோமர் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம்
வசனத்தை நீங்கள் வாசித்தா, சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். யாரோடு ஐக்கியப்படக்கூடாதான்? நீங்க கற்றுக்கொண்ட உபதேசம், இந்த மூல உபதேசம், அப்போஸ்தலருடைய உபதேசம், வேத வசனத்துக்கு புறம்பாய் பேசுகிற எல்லா உபதேசத்தையும், உபதேசம் பண்ணுகிறவர்களையும் இடர பண்ணுகிறவர்களையும் விட்டு நீங்கள் விலகணும். அவங்கள குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்க கூட ஐக்கியப்படக்கூடாது. அவங்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்லக்கூடாது. நான் அடிக்கடி சபைக்கும் சொல்றது, எங்கே போனாலும் நான் பிரசங்கத்தில் தைரியமாக நான் சொல்லுற ஒரே ஒரு காரியம், இந்த கடைசி காலத்தில் பொல்லாத உபதேசம் பெருகிவிட்டது, நூதன உபதேசம் பெருகிவிட்டது. நல்ல நல்ல ஊழியக்காரங்க கூட இந்த பொல்லாத உபதேசத்தில் சிக்கிக்கொண்டு அவர்கள் மாறுபாடான காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறத பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் பிரதிஷ்டையாய் வாழ்ந்தவர்கள், பிரதிஷ்டையாய் சட்டை போட்டு நின்ன ஆட்கள், பிரதிஷ்டையாய் நகையை கலட்டின ஆட்கள், இன்னைக்கு நகையை போட்டுட்டு அவர்கள் பிரதிஷ்டையை உதறி தள்ளிட்டு அவர்கள் இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. நான் சொல்கிறேன், அப்படிப்பட்டவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்களோட ஐக்கியப்பட கூடாது. அதைத்தான் யோவான் எழுதும்போது சொல்கிறார். 2 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது சொல்றார், 9-10 வசனங்களில் நீங்கள் வாசித்து பார்த்தா, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவனுக்கு நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது. அப்படி வாழ்த்துக்கள் சொல்லுகிறவனும், அவனை வீட்டில் ஏற்றுக்கொள்ளுகிறவனும், அவனுடைய பாட்டை கேட்கிறவனும், அவனுடைய உபதேசத்தின் பிரசங்கத்தை கேட்கிறவனும், அவங்க மீட்டிங்கில் போய் உட்காருகிறவனும் அவனுடைய செத்த கிரியைகளுக்கும் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாய் மாறுகிறான், ஐக்கியப்படுறான் என்று போடப்பட்டிருக்கிறது. அதனால தான் நான் சில நேரம் இதில் காம்ப்ரமைஸே பண்ணுறது கிடையாது. நம்ம வசனத்தின்படி தான் நம்ம இருக்கிறோம். நம்ம யாரும் பகையாளி கிடையாது. யார் பேசினாலும் நான் பேசுவேன், யார் அன்பு கூர்ந்தாலும் அன்பு கூறுவேன். ஆனால் ஐக்கியப்படுகிறது உபதேசத்தில் குளறுபடியாக இருந்தால் அவங்க யாராக இருந்தாலும் தூர நின்றணும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம பிரிந்து அதுக்கு கரெக்டாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நான் உங்களுக்கு எழுதுகிறது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனையாவது, உதாசனையாவது, வெறினையாவது, கொள்ளைக்காரனையாவது இருந்தால் அவனோடு கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோடு புசிக்கவும் கூடாது. உட்காந்து சாப்பிட கூட செய்யக்கூடாதுன்றாரு. யோசிச்சு பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட ஆள் கூட ஏன் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறேன். இப்படிப்பட்டவர்களோட செய்யாதீங்கன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். சங்கீதம் 26:4 வாசித்து பாருங்க. வீணரோட நான் உட்காரவில்லை. யாரோட உட்காரலையா? வீணரோட நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்துல நான் சேருவது இல்லை. இப்படிப்பட்ட ஆளோட நான் ஐக்கியம் படுறதே கிடையாது. வீணரோட, வீண உட்கார்ந்துட்டு பரிகாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும், வீணரோட உட்காராமலும், இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படின்னா வீணரோட, சும்மா கதை பேசிட்டு இருக்கிற ஆளோட உட்காராதீங்க. ஹலோ, இருக்கீங்களா? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14, 16, 16, 17, 18 வசனத்தை பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு பிணைக்கப்படாதிருப்பாயாக. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 18 வசனம். வாசி. அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது?
ஒளிக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. அவிசுவாசியோடு விசுவாசிக்கு பங்கேது? பங்கே கிடையாது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? சபைக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி. இது இங்க பாருங்க, இது பைபிள்ல உள்ள வசனம். என் சொந்த கருத்தையா சொல்றேன், இது வசனம். விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். அப்போ என்ன? சபை விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க, அபிஷேகம் பெற்ற ஆளு, நீங்க எப்படி இருக்கணுமா? கரெக்டான ஐக்கியம் இருக்கணும், கரெக்டான ஃபெலோஷிப்ல இருக்கணும், எல்லாத்துலேயும் கரெக்டா இருக்கணுங்கிறாரு. சபைக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது? இதுல கரெக்டா இருங்கன்றாரு. அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு பிணைக்கப்படாதுங்க. எஸ்ரா 10:11 பாருங்க. இப்பொழுது நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய பிரியத்தின்படியே செய்து தேசத்தின் ஜனங்களையும் மறு ஜாதியான ஸ்திரீகளையும் விட்டு விலகுங்கள். உபாகமம் 7:2 பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய், அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். அவங்க கூட நீ ஐக்கியமே பண்ணக்கூடாதுங்கிறாரு. என்னாகமம் 16ஆம் அதிகாரம் நீங்க 3:26 பாருங்க. என்னாகமம் 16 3ஆம் வசனம் 26ஆம் வசனம். மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்கிற கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். 26 அவன் சபையாரை நோக்கி, இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரிக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகளில் ஒன்றையும் தொடாதிருங்கள் என்றான். ஆரோனுக்கு மோசேக்கு விரோதமாக தாத்தான், ஆபிராம், கோரா புத்திரர் எழும்பி நின்று ஊழியக்காரனுக்கு விரோதமாக குற்றம் சாட்டி பேசுறாங்க, தப்பு தப்பா பேசுறாங்க. நீங்க பெரிய ஆளோ அப்படியா அப்படின்னு பேசுறாங்க. பேசின உடனே கர்த்தர் இடைப்பட்டு சொல்றாரு, நீங்க உடனே அவங்கள விட்டு விலகு. அந்த கூட்டத்தோடு இருக்காது. அடுத்தவங்களை பற்றி நெகட்டிவாக பேசுகிற ஆள் கூட, தவறாக குற்றம் சாட்டி பேசுகிற ஆள் கூட உட்கார்ந்து ஐக்கியப்படாத. அல்லேலூயா, ஆமென். ரோமர் 2ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற நீ யாரா இருந்தாலும் உனக்கு போக்கு சொல்ல இடமில்லை. நீ எந்த குற்றத்தை செய்கிறபடியா நியாய தீர்ப்பு நாட்களில் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? கர்த்தருடைய இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் தயமும் உன்னை குணப்படுத்தும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ? உனக்கு நீ அக்கினி தலலை குவித்து கொண்டிருக்கிறா. நீ ஏன் மற்றவங்களை குறித்து பேசுறீங்கப்பா? அவங்கள விட்டு விலகுங்க, அவங்க கூட ஐக்கியப்படாதீங்க. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனை நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். இது கட்டளை, ஆலோசனை இல்லை, அட்வைஸ் இல்லை, கவுன்சில் பண்ணல, கட்டளை. இதை மாற்றாதீங்க. யார் கூட ஐக்கியமா இருக்கணும், யார் கூட ஐக்கியமா இருக்கக்கூடாது, அது ரொம்ப கவனம். யோசபாத் இந்த 3 காரியத்தில் தவறான ஐக்கியம். முதல் ஐக்கியம் தவறான ஐக்கியம் என்ன தெரியுமா? யுத்தத்தில் தவறான ஐக்கியம், யுத்தத்தில். 2வது விவாகத்தில் தவறான ஐக்கியம். 3வது தொழிலில் தவறான ஐக்கியம். இந்த யோசபாத் 3 காரியத்திலும் தவறா போனான். 1 யுத்தத்தில், 2வது விவாகத்தில், 3வது தொழிலில். சபைக்கு நான் சொல்ற 3 முக்கியமான ஆலோசனை ஒரு மனுஷனை வச்சு சொல்றேன். நீங்க எதுலெல்லாம் ஐக்கியம் கரெக்டா இருக்கணும்? யுத்தத்தில், விவாகத்தில், பிஸ்னஸ்ல கரெக்டா இருக்கணும். யாரோட ஐக்கியம் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லை, யோசபாத்தின் காரியம் எப்படி முடிந்தது தெரியுமா? 2 நாளாகமோ
2 நாளாகும் 20:37 கர்த்தர் உம்முடைய கிரியையை முறியடித்தார். அவன் கிரியைகள் எல்லாவற்றையும் முறியடிச்சிட்டார் இருக்கார். அவர் கூட இருந்தான், பலப்பட்டான்னு சொன்ன ஆண்டவர், அவனோட யுத்தம் பண்ண பயந்த ஜனங்கள் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆனால் ஆண்டவரே அவன் கிரியைகளை முற்றிலும் அழித்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே போட்டாராம், அவன் கிரியைகள் எல்லாவற்றையும் முற்றிலும் முறித்து போட்டார். முதலாவது சொன்ன யுத்தத்தில் 2 நாளாகமும் 18ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தையும் 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தையும் வாசிக்க கேள். யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாப்போடே சம்பந்தம் கலந்து சில வருஷங்கள் சென்ற பின் சமாரியாவில் இருக்கிற ஆகாப்பிடத்துக்கு போனான். அப்பொழுது ஆகாப் அவனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனத்துக்கும் அநேகம் ஆடு மாடுகளை அடிப்பித்து கீலேயாத்துள்ள ராமாத்திற்கு வரும்படி அவனை ஏவினான். 1 ராஜாக்கள் 22:30 இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன், நீரோ ராஜ வஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசித்தான். முதலாவது யுத்தம். இந்த வேத பகுதியில் நீங்க வாசித்தீங்கன்னா சத்துருக்கு விரோதமாக இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத், இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் 2 பேரையும் இணைக்கிறாங்க. இணைஞ்சு அவங்கள ஏவுறான், நீ வா நம்ம 2 பேரும் சேருவோன்னு சொல்லி சாப்பாடெல்லாம் கொடுத்து. எப்போ பிசாசு எங்கே ஆரம்பிப்பான் தெரியுமா? வேலையை சாப்பாட்டை கொடுத்து தான் அவங்கள இழுப்பான். எல்லா பேயும் செய்கிற வேலையே என்ன வேலை தான் சொல்லுங்க? ஹலோ, நீங்கள் எது வேணாலும் பண்ணி பாருங்க, எது பண்ணாலும் மறந்துடுவாங்க. நல்லா சாப்பாடை போட்டு பாருங்க, அந்த ஆள் உங்களை மறக்கவே மறக்காது. சில ஆளை ஏவறான் பாருங்க, சாப்பாடை கொடுத்து ஏவி யூதா ராஜாவை யோசபாத் ஆகாப் கூப்பிட்டு சாப்பாடு போட்டுட்டு அடுத்து சொல்கிறான், நம்ம போய் யுத்தத்துக்கு போக 2 பேரும் சேர்ந்து போவோம், இணைந்து போகிறதற்கு இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் கூப்பிடுவோம், நம்ம சேர்ந்து தீர்க்க தரிசனம் கேட்டுட்டு இந்த யுத்தத்தில் ஜெயம் தருவாரா மாட்டாரான்னு போவோன்ட்டு தீர்க்கதரிசியை கூப்பிட்டா தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. தீர்க்க தரிசன வாவி வந்தபோது சிலர் யார் ஆகாப் ராஜாவுக்கு நன்மையாகும்படி தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. அவனுக்கு ஃபேவரா தீர்க்க தரிசனம் வருது, நீர் வேற லெவல் பண்ணிடுவீரு, நீர் அப்படி பண்ணிடுவீரு. நமக்கு தீர்க்க தரிசனம் நமக்கு ஃபேவரா இருந்தால் தான் நமக்கு பிடிக்குது. ஹலோ, நீங்க வாளாக மாட்டீங்க. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இன்றைக்கு பிரதர் இந்த நடுவில் உட்கார்ந்துருக்கீங்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இன்றைக்கு புறப்பட்டு போகும்போது இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். வெளியே மழை பெய்யும், இன்றைக்கு மாலை உங்களுக்கு மட்டன் கறியோட சாப்பாடை கத்த தரப்போகிறார். இது தீர்க்க தரிசனமா? ஹலோ, நமக்கு ஃபேவர் ப்ராஃபஸி ரொம்ப பிடிக்குது. யோசபாத்துக்கு அங்கே தீர்க்க தரிசனம் ஆகாப்பை பார்த்து சொல்கிறான், யோ நீர் யுத்தத்தில் போனால் உமக்கு அடி விழப்போகுதுன்னு ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறாரு. ஆனால் ஆகாப்புக்கு சந்தோஷமா மனரம்யமா காதுக்கு இனிமையா பிரசங்கம் பண்ணி கர்த்தர் உயர்த்துவார், நீர் அப்படி ஆயிருவீர் இப்படி ஆயிருன்னு சொன்ன உடனே அவனுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. ஆனால் தீமையான ஒரு தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொல்லி ஆகாப்பை பார்த்து, நீர் இந்த யுத்தத்தில் போவீரானால் நீர் ஜெயித்த மாட்டீர், யுத்தத்தில் மடிந்து போவீர், ரத்தம் சிந்துவீர் என்று சொன்னபோது அவன் கன்னத்தில் அறையும் என்று சொல்லி அரைந்து அவனை சிறைச்சாலையில் கொண்டு போட்டான். நமக்கு இன்னைக்கு ரொம்ப பேருக்கு ஃபேவர் ப்ராஃபஸி பிடிக்குது. ஃபேவரா பேசுகிற ஆள் கூட தான் ஐக்கியம் வைப்போம். நான் சொல்கிறேன், உங்கள் கூட நெகட்டிவாக பேசுகிற ஆள் கூட நல்லா ஐக்கியம் வைங்க. உங்களை தப்பு கண்டுபிடிச்சி சொல்கிற ஆட்கள்கிட்ட ஐக்கியம் வைங்க. வராதே ஐயா, அல்லேலூயா, வராதே வராதே. உங்களுக்கு பார்த்து பார்த்து சொல்கிற ஆள் தலையில் கையை வச்சு 2 ஆட்டு 2 குழுக்கு 2 அந்நிய பாஷை பேசி, பிரதர் நீங்கள் இப்படி அப்படின்னா இந்தாங்க பிடிங்க 1 லட்சம். அதே ஆள் சொல்லட்டும், யோ நீ இதில் சரியில்லை, நீ இதில் கரெக்ட் இல்லை, நீ போயிட்டு சரி செஞ்சுட்டு வாரும், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பான்னு சொல்லி பாருங்க.
இவன்லாம் ஒரு ஊழியக்காரன், இவெல்லாம் மனுஷனாவே, இவன்லாம் ஊழியத்தில் வளரா போகிறான் அப்படின்னு தான் சொல்கிற உலகம். இன்னைக்கு ஃபேவராக பேசுகிற ஆள் தேவையா? கர்த்தர் நம்மளை கண்டித்து எச்சரித்து உணர்த்துகிற தீர்க்கதரிசிகளும் ஊழியங்களும் வசனம் தேவரங்க மாத்திரம் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் யுத்தத்துக்கு போகும்போது இஸ்ரவேலின் ராஜா ஆகாப் சொல்கிறான் யோசபாத்தை பார்த்து, வாரும் யுத்தத்துக்கு போவோம், போய் சத்ருவை எதிர்ப்போம். ஆனால் ஒன்று செய்யும், நான் உம்மை போலையும் நீர் என்ன போலையும் வேஷம் மாறி யுத்தத்துக்கு போன்னு சொன்னபோது சத்துருக்கள் எழும்பி வந்து ஆகாப் என்று நினைத்து யோசபாத்தை குத்த வந்தபோது கூக்குரலிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே பாருங்க, வேத வசனத்தை பாருங்க. கூக்குரலிட்ட உடனே அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல, அங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு ஆகாப்பை கொன்றார்கள். அவன் ரத்தம் சிந்தப்பட்டது, அவன் ரத்தத்தை நாய்கள் நக்கியது என்று வேத வசனம் சொல்லுகிறது. தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் முடிந்தது. எலியா சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. இதில் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், தவறாய் ஒரு மனிதனோடு யுத்தம் பண்ண போன யோசபாத்து நிமித்தம் யுத்தத்தில் யோசபாத்து எதிர்க்க முடியல. அதுக்கு பின்பாக கூக்குரல் வந்தது. காரணம், வேஷம் போட்டான். லேலியா சொல்லுங்க. ஏன் இன்னைக்கு நம்மளால சத்துருவை எதிர்க்க முடியல தெரியுமா? ஏன் பிசாசை எதிர்க்க முடியல? பிசாசின் கிரியைகளை எதிர்க்க முடியல? ஒரு பிரச்சனை, போராட்டம், உலகம், மாம்சம் எழும்பி வந்தபோது அதை எதிர்த்து நின்று ஏன் யுத்தம் பண்ண முடியல? ஏன்னா வேஷம். தவறான ஆள் கூட ஐக்கியப்படும் போது நாம் வேஷம் போடுகிறோம், சத்துருவை எதிர்க்க முடியல. கூக்குரல் போட்டான் யோசபாத். ஏன்பா நீ கூக்குரல் வருது? நீ வர வர பலப்பட்டவன், உன் பலத்தினாலே சத்துருக்கள் உன்னோடு எதிர்த்து நின்று யுத்தம் பண்ண கூட யோசித்தவர்கள். கர்த்தர் உன்னோடு கூட இருந்தபோது 3 கூட்டத்தாரை கர்த்தர் உனக்காக ஜெயத்தை கொடுத்து இளைப்பாறுதலை தந்தவர். ஏன் இன்னைக்கு ஒரு சத்துருவை எதிர்க்க முடியல? தவறான ஆள் கூட போய் ஐக்கியப்படுற, அதனால பிசாசை எதிர்க்க முடியல. தவறான ஆள் கூட இருந்து வேஷம் போடுறோம். சபையில் ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம், பிஸ்னஸில் ஒரு வேஷம், அங்கே வேஷம் போடுறதுனால தான் நம்ம சத்துரு பிரச்சனை போராட்டம் வரும்போது எதிர்க்க முடியல, கூக்குரல் வருது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இல்லைன்னா நீங்கள் எதிர்ப்பீங்க. இன்னைக்கு தவறான ஆள் கூட இருக்கிற ஐக்கியம், வேஷம் போட்டு வாழ்கிறது, அங்கே போனால் ஒரு மாதிரி, இங்கே போனால் என்னைக்கு அதை மாற்றுங்க. இல்லைன்னா பிரச்சனை வரும்போது நீங்கள் அழுவீங்க, கூக்குரல் விடுவீங்க, ஜெபிக்க முடியாது, யுத்தம் பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது, சத்ருவை எதிர்த்து நின்று பிரயாசப்பட முடியாது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? வேஷம். இந்த யுத்தத்தில் அல்ல இல்லையா சொல்லுங்களேன். ஆமேன். இன்னைக்கு அதை மாற ஒப்பு கொடுங்க. வலதுகரத்தை உயர்த்துங்க, வலதுகரத்தை உயர்த்துங்க. ஏன் பிரச்சனை வந்தால் உட்காந்து அழுகிறீங்க? அந்த பிரச்சனையை ஏன் எதிர்க்க முடியல? வேஷம். ஏன் போராட்டம் வந்தால் எதிர்த்து யுத்தம் பண்ண முடியல? வேஷம். நீங்களாவே இருக்க பழகுங்க. நீங்களாவே இருக்க பழகுங்க. ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாங்க. ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் வேகமாக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை தாரும், கிருபை தாரும். யுத்தத்தில் ஜெயிக்க கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில். 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது அனனியின் குமாரனாகிய எகு என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உம்மேல் வர இருந்தது. 2 நாளாகமம் 21:6. அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாப்பின் வீட்டார் செய்தது போல செய்தான். ஆகாப்பின் குமாரத்தி அவனுக்கு மனைவியாயிருந்தாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். பொல்லாப்பானதை செய்தான். யோசபாத் ஆகாப் ராஜாவோடு சம்பந்தம் கலந்து இருந்தான். யாரு? யோசபாத்துடைய பையன் பேர் என்னது? ஆகாப்புடைய வீட்டுக்காரி பேர் என்ன? ஏசபேலோட மக பேர் என்ன? ஆகாப், ஏசபேல், யோசபாத். யோசபாத்தும் ஆகாப்பும் சம்பந்தம் கலந்திருந்தார்கள். யோராம் அவன் பிள்ளைக்கு ஆகாப்புடைய பெண்ணை மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தான், விவாகம் பண்ணான். யாரு? அத்தாலியா. யாரு? அத்தாலியால் யாரு? அவ பெரிய ஆளு. ஏசபேல் பெரிய ஆளுன்னா அவளை விட பெரிய ஆள் யாரு?
அத்தாலியால். மகன் செத்ததுக்கு பேர பிள்ளைய கொல்ற பாட்டியை பார்த்துருக்கீங்களா? மகன் செத்ததுக்கு ராஜகுமாரர்கள் ஒருவனை விடாதபடிக்கு கொன்று குவித்தவள் அத்தாலியால் என்று 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கிறது 2ஆம் வசனத்தில். ஆனால் இந்த இந்த யோவாச அத்தாலியாளுக்கு பயந்து பள்ளி அறையிலே ஒளித்து வைத்தாள் என்று 2 ராஜாக்கள் 11 இருக்கு. அப்போது ஒரு புறஜாதியான ராஜா கூட ஒரு ஏசபேல் அவளுடைய மக அத்தாலியால், இந்த அத்தாலியாளுக்கு யோசபாத்தின் மகனை கல்யாணம் முடிச்சு கொடுக்குறான். விவாகத்தில் தவறான ஐக்கியம், யுத்தத்தில் தவறான ஐக்கியம், ஜெயம் வரலை. விவாகத்தில் தவறான ஐக்கியம். ஹலோ, நீ யோசபாத்து, நீ யூதாவின் ராஜா, நீ எவ்வளோ பெரிய ஆளு. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், பலப்படுகிறாய், யுத்தத்தில் ஜெயிக்கிறாய். விவாகத்தில் உங்களுடைய முடிவு எப்படி இருக்கிறது? திருமண காரியத்தில் சபை கவனிங்க, பெற்றோர் குறிப்பாக கவனிங்க, வாலிப பிள்ளைகள் குறிப்பாக கவனிங்க. இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிச்சிடக்கூடாது. சொல்லுங்க, காத்திருங்க. கர்த்தர் கொடுக்கிற ஏற்ற துணையை கல்யாணம் முடிங்க. காத்திருந்து கல்யாணம் முடிங்க. ஏற்ற துணையை நீங்கள் பார்த்து வச்சுட்டு இது ஏற்ற துணைன்னு சொல்லக்கூடாது. ஹலோ, நீங்கள் பார்த்து வச்சுட்டு கர்த்தர் எனக்கு ஏற்ற துணையை தந்திருக்கிறார் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நீங்களா இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று வருது, கொஞ்சம் குடிக்கிறான், கொஞ்சம் சேட்டை பண்ணுறான் அப்படின்லாம் கட்டி வைக்க முடியாது. ஹலோ, சொல்லுங்கப்பா. ரட்சிக்கப்பட்டிருக்கானா? ஞானஸ்தானம் எடுத்திருக்கானா? இந்த மக ரட்சிக்கப்பட்டிருக்காளா? ஃபஸ்ட்டு குவாலிட்டி அதுதான், ரட்சிப்பு, ஞானஸ்தானம். 2வது குவாலிட்டி அடுத்தது காரியத்தை விசாரிக்கணும். விசாரிக்காமலாம் கல்யாணம் முடிச்சும் கொடுக்க முடியாது, அது வேற விஷயம். ஆனால் அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு இருளுக்கும் ஒளிக்கும், ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தமே அது. அப்படின்னா அவன் பெரிய பணக்காரன் பிரதர், ஆனால் கொஞ்சம் இப்படி இருக்காங்க, ஆனால் நல்ல காசுக்காக கல்யாணம் முடிச்சு கொடுக்கக்கூடாது. சம்பாத்தியத்துக்காக அவங்க பிள்ளைய கொடுத்துடக்கூடாது. கவனமாக இருங்க. சபையில் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பேர் அவசரப்பட்டேன் பிரதர். அவசரமே படாதீங்க. உங்கள் பிள்ளைய கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்தா ஏற்ற வேளையில் ஏற்ற நன்மையை கர்த்தர் தருவா. ஜெயம் கொடுப்பாரா மாட்டாரா? சொல்லுங்க, தருவாரா தர மாட்டாரா? தயவுசெய்து வலது கரத்தை உயர்த்துங்க. என் பிள்ளைகளுக்கு, என் மகனுக்கு, என் மகளுக்கு ஏற்ற துணையை தாங்கப்பா. உமக்கு சித்தமான பிள்ளையை தாங்கப்பா. உங்கள் பிரியமான மகனை தாங்கப்பா. நாங்கள் எது விஷயத்திலும் அவசரப்படவே கூடாது. கர்த்தரே இதை கொண்டு வரும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. கடைசியாக சொல்லி 5 நிமிஷத்தில் முடிக்கிறேன். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 35, 36, 37, 35, 36 முதல்ல வாசிப்போம். அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோட தோழமை பண்ணினான். அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோட தோழமை பண்ணினான். ஃப்ரெண்ட்ஷிப். தர்ஷீஷுக்கு போகும்படிக்கு கப்பலை செய்ய அவனோட கூடிக்கொண்டான். கப்பல்களை செய்ய அவனோட கூடிக்கொண்டான். அப்படியே எசியோன் கேபேரிலே கப்பலை செய்தார்கள். 37 பாருங்க. மாரேசே ஊரானாகிய தொதாவானின் குமாரனாகிய எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி, நீர் அகசியாவோட கூடிக்கொண்டபடியால் கர்த்தர் உம்முடைய பிஸ்னஸை முறித்து போட்டார். அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று, அவர்கள் தர்ஷீஷுக்கு போகக்கூடாமல் போயிற்று. ராங் ஃபெல்லோஷிப் பிஸ்னஸில், ராங் ஃபெல்லோஷிப் விவாகத்தில், ராங் ஃபெல்லோஷிப் யுத்தத்தில். வாட் அபவுட் யுவர் ஃபெல்லோஷிப் இந்த பிஸ்னஸ்? வியாபாரத்தில், உங்கள் பிஸ்னஸில் யாரோட ஐக்கியம் இருக்கிறது? ஹலோ, அகசியாவோடு. ஆண்டவரே சொல்லார் பாருங்க,
பொல்லாப்பு செய்கிறவனாகிய அகசியா என்னும் இஸ்ரவேல் சொல்லும் போதே இருக்கு பாருங்க. பொல்லாப்பு செய்கிறவனாகிய அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோட தோழமை பண்ணினான். தர்ஷீசுக்கு போகும்படி கப்பல்களை செய்தான். தொழிலில் தேவையில்லாத ஐக்கியம். தொழிலில் இங்கே பாருங்க, நான் அடிக்கடி சொல்கிறது, இந்த பார்ட்னர்ஷிப் பண்ணி எந்த தொழிலுமே செய்யாதீங்க. பார்ட்னர்ஷிப்பில் எந்த தொழிலும் இறங்காதீங்க. எது செஞ்சாலும் தனியாக செய்யுங்க. வீட்டம்மாக்கெலாம் சொல்கிறேன், உங்கள் வீட்டால் எந்த ஆளோடையும் சேர்த்து தொழில் செய்ய வைக்காதீங்க. 100 ரூபா கிடைச்சாலும் தனியாக சம்பாதிங்க. சொல்லுங்க, என்னைக்குனாலும் அது சண்டை தான். நீங்கள் விசுவாசி சேர்ந்தாலும் பஞ்சாயத்து அவிசுவாசியோட மோசமாக இருக்கும். ஆமாம், முதல்ல கட்டி பிடிச்சி இருந்தவன் அடுத்த தூற்றி கொண்டு திரிவான். இப்படிப்பட்ட ஆளோட பிஸ்னஸ் பண்ணவே தேவையில்லை. ஏன்? பிஸ்னஸ்னால. இடையில ஒரு 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 வீடியோ பார்த்தேன். ஒருத்தர் சொல்கிறார், பணத்தோட மதிப்பு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற 1000 ரூபா இருக்குல்ல, அந்த 1000 ரூபாவோட வேல்யூ தெரியணுமா? சிம்பிள், 1000 ரூபா வச்சுக்கோங்க. ஆனால் அதே 1000 ரூபாவை போய் உங்கள் சொந்தக்காரன்ட்ட போய் கேளுங்க, அவன் மூஞ்சி உங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு. அந்த 1000 ரூபாய வேல்யூ தெரியும்னாரு, முகம் தெரியும்னாரு. மூஞ்சை சுழிச்சிட்டு என்னடா 1000 ரூபா கேட்குறேன் அப்படின்னு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். புரியுதா? நான் சொல்கிறேன், தவறான பிஸ்னஸில் ஐக்கியப்படாதீங்க. எது பண்ணாலும் தனியாக ஜம்முன்னு ராஜா மாதிரி பண்ணுங்க. எது செஞ்சாலும் என்ன செய்யணும்? தனியாக செய்யுங்க. பிஸ்னஸில் தவறான ஆளோட ஐக்கியப்படவே படாதீங்க. நல்லா செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னுடைய பெஸ்ட்டு அண்டு பர்ஃபெக்ட் ரைட் சொல்யூஷன் நான் சொல்கிறேன், தனியாக செய்யுங்க. ஆமே, இல்லைன்னா ஓப்பன் ஹார்ட்டடாக பேச உங்களால் முடியுமா? பேச முடியுமா? யோ அப்படி எடுத்து தாரட்ட இதுதான் 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 சொல்லி பண்ண முடிஞ்சால் கரெக்டாக ஜபத்தோடு பண்ணுறதுக்கு பார்க்கணும். ஆனால் 99% நான் சொல்லுவேன், தனியாக பண்ணுங்க. எதுனாலும் தனியாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி, கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். நல்லது. அதே மாதிரி தொழிலில் ஒரு அவிசுவாசியோடு போய் ஐக்கியப்பட்டு தொழில் செய்யாதீங்க. ஏசப்பாவுக்கு அது பிரியமே கிடையாது, ஜெயமே வராது. யோசபாத்தின் வீழ்ச்சி எங்கே? யுத்தத்தில். யோசபாத்தின் வீழ்ச்சி எங்கே? விவாகத்தில். யோசபாத்தின் வீழ்ச்சி எங்கே? தொழில். கர்த்தர் அவன் காரியத்தை முற்றிலும் முறித்து போட்டா. கிரியை எல்லாம் முறிஞ்சது. எதுவாக இருந்தாலும் நல்லா பேசி சமாதானத்தோடு செய்யுங்க. நல்லா செஞ்சுட்டு நீ இதை பண்ணு, நான் இதை பண்ணுறேன், கரெக்டாக பேசு. நல்ல நண்பர்கள் தேவை, நல்ல உறவு தேவை. பணத்தை கொடுத்துட்டு பிஸ்னஸை பண்ணிவிட்டு உறவை நம்ம இழக்க வேண்டான்னு நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் என்னோட சேர்ந்து ஆமேன்னு சொல்கிறீங்க? நல்ல உறவு நமக்கு முக்கியம். நம்ம சேர சில நேரம் பார்த்திங்கன்னா அந்த பணத்தால், பொருளாதாரத்தினால, வியாபாரத்தினால சேர்ந்து பிரச்சனை, போராட்டம். தயவுசெய்து அதுக்கு இடமே கொடுக்காது. முகத்தை மூஞ்சை தூக்கிட்டு சுழிச்சிட்டு போகிற காரியத்தெல்லாம் இடம் கொடுக்காம எப்ரோன் ஐக்கியம், நல்ல சகோதர சிநேகம், நல்ல சகோதர ஐக்கியம், தேவன் அதில் பிரியப்படுகிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம்.